ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறேன்னா கோலிங் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன போடுறோன்னா, இப்போ பிஆர் தான் போட போகிறோம் ஃப்ரீ ஃபயரில். யாருன்னா என் ஃப்ரெண்டு பிரவீன் கீர்த்தி தான். அவன் மைக் ஆன் பண்ணால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. அதனால் இப்போ நாங்கள் சும்மா டியோ போட போகிறோம். தலைவரை பார்த்திங்கன்னா பெரிய சீன் போடுறாரு, அமௌண்ட் போடுறோன்னு. சரி, நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ நான் இங்கே பாருங்கள், இவன் ரொம்ப சீன் போடுறான். இங்கே பாருங்கள், அம்பளை சீன் போடுவோம்ல. இங்கே பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் இருக்கோம். இப்போ நான் எங்கே இறங்க போகிறேன்னா, நான் இதை பர்கேட்ரியை பொறுத்தவரைக்கும் நான் இங்கே தான் இறங்குவேன், இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல. இப்போ நான் அங்கே தான் போக போகிறோம். ராஜன் சொல்லிட்டான் தலைவர். இந்த ஒரு மேட்ச் தான் போடுவோம் கைஸ். ஆனால் சீக்கிரமாக தோற்றுட்டோன்னா இன்னொரு மேட்ச் போடுவோம். என்ன குஜாபுங்கிறான், இன்னும் ஒன்றுமே பண்ணலை, குஜாபுங்கிறாரு தலைவர். ஐயோ ஐயோ, சரி விடு. டக்குன்னு இறங்கி அப்படியே டக்குன்னு லூட் அடிச்சுட்டு போய் இனிமே அடித்து போய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். உங்களுக்காண்டியே போய் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறோம். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே, அன்ஃபாலோ கொடுத்து லூட் அடிக்க போகிறான். அடிக்கட்டும், ரொம்ப கன் அடிப்போம். ஐயோ, ஃபேமஸாக எடுத்தோன்னே போச்சு, செத்தேன் விட. இங்கே யாரும் இறங்கலை, அதனால் கொஞ்சம் சேஃபாக அம்பா பாட்டுக்கு லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கையை நிம்மதியாக இருக்காமல் நிம்மதியாக லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். கரெக்டாக தானே கைஸ்? கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, மைக் ஆன்லாம் பண்ண முடியாது, அது ஃப்யூச்சர்லாம் பண்ணால் நான் எப்படி இது பண்ணுறது எனக்கு தெரில. இந்த இதில் பண்ண முடியாது, இந்த ரெக்கார்டிங் ஆப்பில் அது பண்ண முடியாது. பிசியில் அப்படி பண்ணலாம், இதில் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது டிஸ்கார்டில் அப்படி பண்ணலாமோ எனக்கு தெரியாது. பண்ணவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாதோ. சரி, அடப்பாடி ஷார்ட் ரேஞ்சே இல்லைடா. சரி, கிங் ஃபிஷரும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். வாங்க, பையன் லூட் அடிச்சுட்டானா தெரில. மைக் ஆன் பண்ண முடியாது. மைக் ஆன் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கே தெரியுங்க, மைக் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட விளாடும்போது மைக் ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி பண்ணலாம். வேறு என்ன எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி பக்கத்தில் நம்ம அங்கே பக்கத்து வீடு இருந்தானா வச்சுக்குவேன். அவன் வந்து இப்போ என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான், நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன், நான் ரெண்டு சொல்லுவேன், அதுவும் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் இது கேமில் சும்மா மைக் ஆன் பண்ணி பேசுகிறது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுறது. பிஆரில் நீங்கள் என்ன கைஸ் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. என்ன நீங்கள் பிஆரில் என்ன ரேங்குன்னு அப்படியே ஆன் பண்ணிவிடுங்க. ஹீரோய்க்கா, இல்லை மாஸ்டரா, இல்லை டைமண்டா, இல்லை கிராண்ட் மாஸ்டரா, என்னன்னு டைப் பண்ணி வைங்க. நான் கேட்டால் எலைட் எரிக் தான், எலைட் எரிக் 3 ஸ்டாரு. அவன் வந்து டைமண்டில் இருக்கான். ஏன்னா அவன் போன மாதம் அவன் சிஎஸ்ஏ புஷ் பண்ணி பிஆரை புஷ் பண்ணலை. ஏன்னா அது சிஎஸ்ஏ புஷ் பண்ணி சிஎஸ்ஏ மாஸ்டர் காண்டி புஷ் பண்ணி அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பிஆர் புஷ் பண்ண மாட்டான். அதனால இப்போ தலைவர் இப்போ தான் பிஆர் புஷ் பண்ணி எடுக்கிறான். சரி விடுங்க, பாவம். இப்போ அவனுக்கு புஷ் பண்ணுறது காண்டி தான். இந்த மேட்ச்சு என்ன நடக்கும் பார்த்தும் பாருங்கள் கைஸ். வெயிட் டில் தி எண்ட். ஜெயிக்க முடியுதான்னு இல்லைன்னு பார்க்கலாம். ப்ரோ பிளேயர்ஸாக தான் வருவாங்க. ஏன்னா என் ரேங்குகளுக்கு என் ரேங்கு தான் வருவாங்க. அவன் கொஞ்சம் கம்மி ரேங்கு. சில பேர் அவன் ரேங்கு வருவாங்க, சில பேர் என் ரேங்குக்கு வருவாங்க. அதிகமாக என் ரேங்குக்கு தான் வருவாங்க, அது தெரியும். வேணாலும் என்னை விட்டு போகிறான். எப்படி போய் அடிக்கிறோம் இல்லை எப்படி தோக்குறோம் மட்டும் பாருங்கள் கைஸ். நாங்கள் போய் அடிப்போமா போய் அடிக்க மாட்டோம்னான்னு உங்களுக்கு என்னன்னு யோசித்து சொல்லுங்கள், பார்க்கலாம். கமெண்ட் பண்ணணுமா பண்ணுறா இருந்தால் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். நீங்கள் பிஆரில் என்ன ரேங்கு அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் போதும். தலைவர் காயின் எடுக்கிறாரு. காயின் முக்கியமாக நீங்கள் விளாடும் போது, ஏதோ டீம்மேட்டோடு விளாடும் போது முக்கியமாக நீங்கள் காயின் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. காயின் மட்டும் அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ எனிமி இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் 0 ஆமோ இருக்குது பார்த்தீங்களா. நார்மலாக அந்த லான்ச்சர்லாம் நிறையா ஃபுல் ஆமோ வச்சுட்டு தான் இருக்கும். இவன் நான் ஓட்டுறானா? சரி, தலைவர் ஓட்டட்டும். உட்காந்துப்போம். எனிமி ஓட்டுறா டே. என்ன ஓட்ட வரானா? சரி, நான் ஓட்டுப்போம். என்ன ஓட்ட சொல்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே, வாங்க போகலாம். ஜோனுக்கு போயிட்டு எனிமையை தேடுவோம். எனிமையை கண்டுபிடிச்சோம்னா திடீர்னு இறங்கி அழுத்தி பிடிக்கிறோம். எங்கள் சோலோ டார் போட்டுருக்கான், அவன்கிட்ட போவோம். ஐயோ, தண்ணியாக இருக்கே. இப்போ நான் எங்கிட்டா போவேன்? சரி விடு, ஆனால் நடு ரோட்டில் விட்டுருவோம். இல்லை, எங்கிட்ட போக முடியுதான் பார்ப்போம். ட்ராப் இருக்கு அங்கே. ட்ராப் எடுக்கணும் நான் நினச்சோம்.
எடுத்தா போய் அவனை போட்டு அழுத்தலாம் அழுத்து. எனிமி இருக்கானா? இல்லை இல்லை, அது வண்டியில் எனிமி இருக்கானா நான் பார்த்தேன். ஓகே ஓகே, நடாச்சு பயந்துட்டேன். எனிமி இருக்கான் கைஸ், எனிமி இருக்கான். அங்கே பாருங்க சவுண்டு ஏற்றலை, ஏன்னா அப்புறம் வாய்ஸ் கேட்குது. ஏன்னா அவ்வளோ வைப்ரேட் ஆகும். அதான் இந்த லான்ச் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஓடி ஹெட்டு பியூர் ஹெட்டு அடி புய்யாலே எங்கடா ஓட்டான்? டே தலைவர் ரூட் அடிக்க போகிறாரு பாரு. தலைவர் ஏன்டா? அந்த லூட்டு எனக்கு தான்டா, உனக்கு கிடையாதுடா, போடா. இங்கே வா ஓடுறத பார்த்தீங்கன்னாங்க அங்கே லூட் அடிக்க. நான் கஷ்டப்பட்டு 8 வச்சு கில் அடித்தா அவங்க லூட் அடிக்க போகிறான். இன்னும் எனிமி இருக்கானாடா? இல்லை நான் ரஷ் பண்ணுறேன். எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கடா இருக்கான்? எஸ் ஃபயர் பண்ணிட்டு இருந்தான், ஆளை காணோம். யாரை ஃபயர் பண்ணுறான்னு யாருக்கு தெரியும். ஆனால் சத்தேதி கில்லு கைஸ், ஓபின்னு சொல்லுவேன். ஓபி இது இந்த கில்லா இல்லை. இதான் இவனை தான் அடிச்சுட்டு இருப்பான். ஏமோ இல்லையே. இப்போ நான் எங்கிட்டா போகிறேன்? இல்லை இந்த லூட் பாக்ஸ் என்னென்ன வச்சுருக்கான் பார்ப்போம். பயப்பில்லை காயின் இருக்குது, நல்லது. படம் லெவல் 3 பேக் கிடச்சிட்டு இப்படியோ MP5 ஓகே. இப்போக்கி பார்த்துது. டே இவன் படம் அங்கே ஓடனா? நான் இங்கே ஏமோ தேடிட்டு இருக்கேன். அங்கே ஓட்டாரு. டேய் நீ என்ன நடந்திருக்கோம்? ஐயோ 21 பேர், அதில் 52 பேர், அப்படின்னா 19 பேர். 19 எனிமி இருக்கான். அங்கே இருக்கான் அவன் பக்கத்தில் எனிமி. அவன்கிட்ட ஒரு எனிமி இருக்கான். பேக்கப் போயிட்டுருக்கேன். போடா டேய். ஐயோ ஒரு வேல்வி பாயிண்ட் எடுக்கிறேன். அவன் பக்கத்தில் எனிமிடா, பார்த்துடா. எங்கடா அவன்? ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த பாட்டுக்கு அவனால் போயிடுவோம். நல்லா இருப்போம். இருக்காண்டியா இருக்கான். அம்மா பக்கத்தில் அழுத்துறா. அப்பாடா பயந்துட்டா சாமி. திடீர்னு வந்தான் பாரு. ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டான். இன்னொருத்த வரானா? அடிச்சிட்டான். போடு டீமை கொளுத்தி அடிக்கிறான். இன்னைக்கு போயா அடிக்கிறானா இல்லையா? நானும் இவனும் அடிக்கிறானா இல்லையா பாருங்க. போயா இன்னைக்கு உறுதியாக அடிக்கிறோம். சரி இன்னும் இப்போ தான் 7 நிமிஷமாக வீடியோ போயிட்டுருக்கு. ஐயோ பயமாக இருக்குடா. வீடியோ ரொம்ப நேரம் போட்டாங்க கைஸ். நீங்கள் வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக தான் இருக்கும். வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே செத்தா நான் வீடியோ கட் பண்ணிடுவேன். ஏன்னா பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது கைஸ். அதுவும் 2 வெறித்தனமாக கில் எடுத்துப்போம். ஓகே நான் என் ஆளும். ஓகே இப்போ கைஸ் வீடியோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்னா, பார்க்க டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பார்க்க முடியலன்னா பாதி பார்த்து வச்சுட்டு மற்ற ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னடா இப்படியே வேண்டாம் இப்படி வேஸ்ட் பண்ணுறவன் காயினை அள்ளி அடிச்சு விட்றான் காயினா. அப்பா MP5 லெவல் ஏற்றலாமே. சிப்பு இல்லை, ஒரு சிப்பு வாங்கினா காயின் வேஸ்ட் ஆகும். 2 கேரக்டர் இருக்குல்ல. போய் அடிக்கலாமா? லாஸ்ட் ஜோனில் தான் என்ன நடக்குமோ எனக்கு தெரில. இவன் போயிட்டான் ரிப்ளைனை. இப்போ என்ன ஜோனு கொஞ்சம் ஸ்டிங்காக வாங்கிது. எங்கெங்கே எனிமி இருந்தால் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். விஆர்லாம் லைவ் ஸ்ட்ரீமாக இருந்தால் சும்மா உட்காந்து அது சும்மாவே இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படுறதில்ல. வீடியோ வேறு சும்மா அங்கே வராங்க. என்னடா என்ன அடிக்கிறீங்களே? டேய் க்ளோல் போடலடா. எங்கடா ஓட்டான்? ரெவனே அட்ரா க்ளோல் போடுறா. இங்கேறா இருக்கான். அடிச்சிட்றா. டிமிட்ரி வச்சுருக்காங்களே. அட்ரா ஏன்டா சோனியா வச்சுருவேன். அவ்வளோதான் போச்சு. ஊசி குத்து போச்சு. ஏன்டா ஊசி இருந்தால் கூட அடிச்சிருப்பேன். ஊசி ஊற்றிருப்பேன். அவ்வளோதான். 44 ப்ளஸ் 34 ப்ளஸ்ஸு. பரவாயில்ல, வீடியோ முடிஞ்சது இதோட. அவ்வளோதான். எங்கள் ஷார்ட்டாகவே போட்டாலும் நம்மளுக்கு பெருசு தான். ஸோ நான் வீடியோ முடிச்சிட்றேன் கைஸ். ஏன்னா போதும், நான் இன்னைக்கு நிறைய வேலை டைம் இல்லை, நான் படிக்கணும் வேறு எக்ஸாமுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்திக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் பெல் அடித்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோ நான் நாளைக்கு போடுவேன், இல்லை எப்போயாச்சும் போடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.